நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்னைக்கு 4 மணிமணியான கருத்துக்களை சொல்லக்கூடிய நான்மணி கடிகை பாடலை பார்க்கலாமா? நாவன்றோ நட்பருக்கும் தேச்சமிழ் பேதை விடுமன்றோ வீங்கி பிணிப்பின் அவா படுமன்றோ பன்னூல் வலையில் கெடுமன்றோ மாறுள் நெருக்கும் துணிவு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பயங்கரமான கோபத்திலையும் இல்லை எரிச்சல்லையோ வெறுப்புலையோ சில நேரம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம கூட நட்பாக பழகிறவங்களோட அந்த நட்புறவை கெடுத்துரும். அதனால் கோபமான வார்த்தைகளை அவசரப்பட்டு எப்போவுமே நீங்கள் பேசவே கூடாது. அதுக்கப்புறமா ரொம்ப அறிவுடையவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா மோசமான சூழ்நிலையிலையும் மனம் தளராமல் இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் கூட ஐயோ அம்மானு ஊரை கூட்டாமல் நாம் பொறுமையாக நிதானமாக யோசித்தோன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழிவகைகள் நம்ம கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் நிறைய அறிவியல் புத்தகங்களையும் வேதாந்தத்தையும் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க. பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரிலாம் போட்டிருப்பாங்க. நான் அந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன், இவ்வளோ தூரம் படித்து பட்டம்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுவாங்க. ஆனால் அவங்களோட இயல்பாக அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் கூட இசைஞ்சு வாழ முடியாமல், அவங்களால நடத்தையில் இருக்க முடியாமல், பாட புத்தகத்தில் இருக்கிற அறிவை வாழ்க்கை முறையில் கொண்டு வர முடியாமல் தத்தளிப்பாங்க, தவிப்பாங்க. உறவுகளில் இணக்கம் இல்லாமல் சண்டை போட்டுட்டு வருத்தத்துலேயும் ரொம்ப சோகத்துலேயும் இருப்பாங்க. படித்து முடித்த ஞானிகளாக ஒரு சிலர் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடையே இருப்பாங்க. அவங்க மற்றவங்களை பழி தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்கள அப்படியே நாசம் பண்ணிடும் அப்படின்னு நான்மணி கடிகைகள் சில கருத்துக்களை ரொம்ப ஆழமாக சொல்லுது. இதை நம்ம யோசித்தோன்னா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் ஆழமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ.